கருவேப்பிலை சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்தெடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பட்டை. வாசனை வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் இதையும் ஃபைன் பவுடரா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்காக மாறிடும். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான கர்ட் ரைஸ், ரசம் ரைஸோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.